வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மகள் அத்தியாயம் 5. ஸ்ரீமான் நரசிம்மம் அன்று சாயங்காலம் எதிர்பாராத விதமாக ஊரிலிருந்து திரும்பி வந்துவிட்டார். அவர் தென்னஞ்சோலைக்குள்ளே காலை வைத்ததுமே மின்சாரத்தினால் தாக்குண்டு ஸ்தம்பித்து போனது போல் பங்களாவின் சூழ்நிலையே வேறு விதமாக மாறிவிட்டது. அவர் ஊர் இல்லாத 4 நாட்களும் குதூகலமும் சந்துஷ்டியும் குடிகொண்டிருந்த பங்களாவில் திடீரென்று சமாதியின் அமைதியை போன்று பயங்கரமானதொரு நிசப்தம் வந்து பீடித்து கொண்டது. எஜமானது வரவை வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருளும் உணர்ந்து கொண்டது போல் பங்களா முன்புறத்து கதவிலில் நரசிம்மம் அவுட் என்று காணப்பட்ட பித்தளை தகடு நரசிம்மம் இன் என்று மாற்றி வைக்கப்பட்டிருந்தது. 4 நாட்களாக உரத்த குரலில் ராமசாமியை அடிக்கொரு தடவை அதட்டி அடக்கி கொண்டிருந்த நவநீதம் எஜமான் வந்துவிட்டார் என்று அறிந்ததும் வேகமாக நடக்க அஞ்சியவன் போல் வீட்டிற்குள் பூனை போல் சப்தமிடாது நடந்து தனது வேலையை கவனித்து கொண்டிருந்தான். நரசிம்மம் வந்துவிட்டார் என்ற அவசரத்தில் கைத்தடிமாறி ஒரு கிண்ணம் எண்ணெயை கீழே தவறவிட்டு விட்டால் சமையல்காரி பூங்காவனம். நரசிம்மத்தின் கூரிய கண்களில் அது படுவதற்குள் தரையை துடைத்து தனது அஜாக்கிரதையை மறைப்பதற்கு முன் அவளுக்கு திகிலில் இருதயமே நின்றுவிடும் போலிருந்தது. எஜமான் கோபிப்பாரே என்று அவளுக்கு அது சமயம் ஏற்பட்ட கிளி வெகு நேரமாகியும் அடங்கவில்லை. இரவு சமையலுக்கு காய்களை நறுக்கி கொண்டிருந்த அவளது கரங்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன. அப்பா வந்து விட்டார் என்று அறிந்த சரோஜினி முன்கட்டிற்கு வர துணியாது பின்கட்டியிலேயே தங்கிவிட்டாள். எஜமானனை கண்டதும் உற்சாகத்துடன் வாழையாட்டி கொண்டு நன்றி பெருகும் கண்களால் அவரை ஆசையுடன் பார்த்து கொண்டு கு என்று தனது பாஷையில் மகிழ்ச்சியுடன் ஊளையிடும் ராமசாமி கூட அன்று அவரது முகத்தை பார்த்துவிட்டு பயந்து விட்டது. தலையை தொங்க போட்டு கொண்டு ஹாலில் கிடந்த சோஃபாவின் அடியில் போய் பேசாது அது ஒண்டிக்கொண்டு படுத்திவிட்டது. நேரே தானே சென்று கவனித்து வர அவர் புறப்பட்டு போயிருந்த காரியம் மனதிற்கு உகந்தபடி நடக்காததால் நரசிம்மம் ஒரே கோபாவேசத்தில் மூழ்கி போயிருந்தார். ஊரிலிருந்து வந்ததிலிருந்து அவர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. சரோஜினிக்கு அது சமயம் அங்கே வர மிகவும் அச்சமாயிருந்தது. பின்கட்டில் இருந்தபடியே வாயில் ஹால் பக்கம் எட்டி பார்த்தாள். கோபமாக எதையோ நினைத்து கொண்டு நரசிம்மம் பசியுடன் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் சிங்கத்தை போல் பற்களை நரநரவென்று கடித்து கொண்டு ஹாலுக்குள் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தார். பிரயாண களைப்பு நீங்க அவர் குளிப்பதற்காக ஸ்நான அறையில் வெந்நீரை அண்டாவில் எடுத்து வைத்துவிட்டு சரோஜினி மிகவும் தயக்கத்துடன் வாயில் பக்கம் வந்தாள். ஸ்நானத்திற்கு நீர் எடுத்து வைத்திருப்பதை சொல்லாவிட்டாலும் பிறகு அவர் கோபிப்பார். நேரே போய் அது சமயம் எதுவும் சொல்லவும் அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. மெல்ல தயங்கி அவள் அங்கே வந்தாள். ஹாலுக்கு மரப்புறம் இருந்த அறைக்குள்ளே நரசிம்மம் இரும்பு பீரோ ஒன்றை திறந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார். வெள்ளி பாத்திரங்களும் நகைப்பெட்டிகளும் தாறுமாறாக போட்டு வைக்கப்பட்டிருந்த தட்டுக்கள் ஒவ்வொன்றையும் தேடிவிட்டு கடைசியாக கீழ்த்தட்டில் வெள்ளித்தட்டு ஒன்றின் அடியில் கிடந்த வெல்வெட் பெட்டி ஒன்றை எடுத்து ஆவலுடன் திறந்தார். கோபத்தினால் கருத்து சுருங்கியிருந்த அவரது வதனம் அதை கண்டதும் மலர்ச்சி அடைந்தது. கண்ணை பறிக்கும் நீல ஒளியை வாரி வீசி கொண்டிருந்த சேதுபுரம் ஜமீன்தாரனின் வைர மாலையை கையில் எடுத்து விளக்கு வெளிச்சத்திலேயே இப்படியும் அப்படியுமாக திருப்பி அழகு பார்த்து நின்ற அவர் திடுகிட்டு திரும்பினார். அறையின் வாயிற்படி அருகில் வந்து நின்ற மகளை கண்டதும் அவரது முகம் கோபத்தினால் கருத்து விகாரமடைந்தது. சடக்கென்று வைர மாலையை பெட்டிக்குள் வைத்து மூடி பீரோவை ஆத்திரத்துடன் படீர் என்று சாத்தி பூட்டிய அவர் மகள் பக்கம் திரும்பி, உன்னை நான் கூப்பிடவில்லையே என்றார் சினம் பொங்கிய குரலில். நரசிம்மம் தனது வாழ்க்கையில் மிகவும் ரசித்து அனுபவித்த இன்பங்களில் அதுவும் ஒன்றாக இருந்தது. கடனுக்கு அடமானமாக பலரிடம் அவர் எடுத்து கொண்டிருந்த விலை உயர்ந்த பொருள்களை அவ்வப்பொழுது தமது கையில் எடுத்து தடவி பார்த்து அது தமக்கே சொந்தமாகும் நன்னாளை பற்றி கனவு காணுகையில் ஏற்பட ஆனந்தம் சொர்க்கத்தில் கிட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு அவரது தனிமையையும் அந்த இன்பத்தையும் பாழ்படுத்த யார் குறுக்கிட்டாலும் சகிக்கவே முடியாது. ஆகவே அவர் சீற்றத்துடன் மகளை முறைத்து பார்த்தார். குளிப்பதற்கு வெந்நீர் எடுத்து வைத்திருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்தவே வந்தேன் என்று பயத்துடன் முனகினாள் சரோஜினி பதிலுக்கு. வேண்டுமென்றால் நானே உன்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டேனா? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன்?
நான் கூப்பிடாத பொழுது இங்கே வர வேண்டியதில்லை என உரத்த குரலில் கர்ஜித்தார். துக்கத்தினால் சரோஜினியின் உடல்கள் துடித்தன. ஏதோ அவள் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன், என்ன மிஸ்டர் நரசிம்மம், ரொம்ப கோபித்துக் கொள்கிறீர்களே, இப்படி கோபப்படுவது உங்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாதே என்று கூறியபடி புன்னகை ததுமும் வதனத்துடன் மிகவும் உரிமையுள்ள டக் டக் என்று பாதரட்சை ஒலிக்க புஷ்கோட் அணிந்த ஆசாமி ஒருவன் உள்ளே வந்து நின்றான். வாருங்கள் மதனகோபால், உங்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று இருந்தேன், நீங்களே வந்துவிட்டீர்கள் என்று பல்லை கட்டி இழித்து வரவேற்ற நரசிம்மத்தின் முகம் கனப்பொழுதில் ஆச்சரியகரமாக மாறிவிட்டது. சற்று முன் கொந்தளித்து கொண்டிருந்த கோபக்குறிகள் இருந்த இடம் தெரியாமல் மாயமாய் மறைந்து அவற்றிற்கு பதில் வஞ்சனை மேலோங்கிய புன்னகை ஒன்று அவரது அந்தரங்களிலே தவழ்ந்தோடி கொண்டிருந்தது. நாசுக்காக தனது புஷ்கோட்டை இழுத்துவிட்டு சரிப்படுத்தி கொண்டு சோஃபாவின் மீது மெல்ல அமர்ந்த மதனகோபாலன் பையில் இருந்த ஒரு வெள்ளி சிகரெட் பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டான். கருத்த பீப்பாவை போல பெருத்துவிட்ட வண்ணம் எதிரே வந்து உட்கார்ந்த நரசிம்மத்தை அவர் அலட்சியமாக பார்த்துவிட்டு அன்றுதான் புதிதாக எடுத்து அணிந்து கொண்டு வந்திருந்த பளபளப்பான தனது ஆக்ஸ்போர்ட் பாதரட்சியை அழகு பார்த்தவாறு சிறிது நேரம் வாளாவிருந்தான். என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆவலில் நரசிம்மம் ஒவ்வொரு வினாடியும் தனது வாயை பார்த்து உள்ளூர துடித்து கொண்டிருப்பார் என்று அவனுக்கு தெரிந்த சங்கதியாகியனால் அவன் வேண்டுமென்று சொல்ல வந்த விஷயத்தை ஆரம்பிக்க அன்று தாமதம் செய்தான். நரசிம்மத்திடம் பழகியிருந்த 10 வருஷங்களில் மதனகோபாலன் அவரை அணு அணுவாக நன்கு அறிந்திருந்தான். நரசிம்மம் உலகிலே தமது உயிருக்கு மேலாக பணத்தை பூஜித்தார். அதை அடைய அவர் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார். காரியம் கை கூட வேண்டுமானால் ஆசாமி எதற்கும் துணிந்து விடுவார். எத்தனை வருஷம் நெருங்கி பழகினாலும் பணத்தை தவிர யாரிடமும் பாசமும் நட்பும் கொள்ள இயலாத விசித்திர பிரிவு என்று அவன் அவரை நன்கு அறிந்து கொண்டிருந்தான். மதனகோபாலனையும் அதே போன்று நரசிம்மம் நன்கு அறிந்து வைத்து கொண்டிருந்தார். பள்ளிக்கூடம் என்பதே சிறு வயதிலே 4-5 வருஷங்கள் கூட பார்த்திராவிடனும் அப்பொழுதுதான் சீமையிலிருந்து கப்பலில் வந்து இறங்கிய துரையை போல் ஆங்கிலத்தை சரளமாக பல்லில் படாது நாசுக்காக அவன் பேசியதை கேட்க அவரால் சகிக்க முடியாதுதான் இருந்தது. காலனா முதலன்றி நாகேந்திரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்பு வந்தான் என்று அவனது பூர்வோத்தரத்தை அவர் நன்கு அறிவார். அப்படி இருந்தும் பிறந்ததிலிருந்தே பணத்திலே புரண்டு கொண்டிருப்பவன் போல் அவன் அவரிடமே துணிச்சலுடன் பேசுவதை காண அவருக்கு கோபம் ஏற்படுவது உண்டு. மடிப்பு கலையாத அவனது மேநாட்டு நாகரிக ஆடை அலங்காரத்தையும் நாளுக்கு ஒரு புது காரில் வந்து இறங்கும் அவனது ஆடம்பர தோரணையையும் அவனது அலட்சியமான பேச்சுகளையும் அவர் ஒரு காரணத்தை உத்தேசித்து பொறுத்து கொண்டிருந்தார். நாகேந்திரத்திலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் நடந்த சகல கொடுக்கல் வாங்கல்களிலும் மதனகோபால் சம்மந்தப்பட்டிருந்தான். புகையிலை வியாபாரி சம்பந்த செட்டியாரின் பங்களாவை நடிகர் அம்மாமணி விலைக்கு வாங்க ஆசைப்படுகிறாளா? ஒரு கனப்பொழுதில் மதனகோபாலன் இந்த கையிலிருந்து அந்த கைக்கு பங்களாவை மாற்றி கொடுத்து விடுவான். கார் விலைக்கு வேண்டுமா? வீடு விற்க வேண்டுமா? நிலம் வாங்க வேண்டுமா? வட்டிக்கு கடனாக ₹1,00,000 அவசரமாக தேவையா? இதோ என்று எது வேண்டுமானாலும் இமைக்கும் பொழுதில் விற்பவர் வாங்குகிறவர் என்று இரு சாராரின் மனமும் குளிருமனும் திறமையாக காரியத்தை முடித்து கொடுத்து விடுவான். நாகேந்திரத்தில் அவனை அறியாத பிரபர்கள் யாரும் இல்லை. வட்டிக்கு கொடுப்பதையே தொழிலாக கொண்டிருந்த நரசிம்மத்திற்கு அவனது தயவு வேண்டியிருந்தது. 10 வருஷ காலத்தில் அவனது உதவியால் அவர் அடைந்திருந்த லாபம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆகவே அவனது மற்றைய குறைகளை பாராட்டாது பொறுத்து கொண்டிருக்க வேண்டியிருந்தது. மதனகோபாலன் தனக்கு நரசிம்மத்தின் உதவியினால் அதிக லாபம் ஏற்படும் என்ற காரணத்திற்காக அவருடன் தொடர்பு வைத்து கொண்டிருக்கவில்லை. அநேக சந்தர்ப்பங்களில் அவரது கருமித்தனமான மனப்போக்கை காண சகிக்காது வெகுண்டு நட்பை துண்டித்து கொள்ள துணிந்திருக்கிறான். எவ்வளவு லாபம் தமக்கு கிட்டிய பொழுதும் மத்தியிலிருந்து காரியத்தை முடித்து கொடுக்க அவனுக்கு அவர் ஒரு தடவை கூட திருப்தியாக அவன் கேட்டதை கொடுத்தவரில்லை. அடுத்த தடவை கட்டாயம் நீர் கேட்டதை கொடுத்து விடுகிறேன் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் தட்டி கழித்திருந்தார். மனதிற்கு பிடிக்காவிடனும்
காரியத்தை உத்தேசித்து நரசிம்மன் எப்படி அவனுடன் நட்பு கொண்டிருந்தாரோ அதே போன்ற ஒரு முக்கிய காரணத்தை உத்தேசித்தான் அவனும் அவரது குறைகளை வெகுவாக பாராட்டாது அவரிடம் தொடர்பு வைத்து கொண்டிருந்தான். 10 வருஷ காலமாக தன் தொழிலில் பணத்தை அள்ளி குவித்திருந்த மதன கோபாலன் 40 வயதாகியும் மனம் செய்து கொள்ளாத தனி மனிதனாக இருந்தான். அழகு பார்த்து மனம் குளிர அவன் கட்டி முடித்திருந்த அவனுடைய பிரம்மாண்டமான அழகிய பங்களாவில் வசிக்கவும், புத்தம்புது மாடலான அவனது பச்சை நிற பெரிய காரில் அவனுடன் உல்லாசமாக வெளியே கூட வரவும் வாழ்க்கை துணைவி ஒருத்தியை அவன் அதுவரை தேடவில்லை. கல்யாணம் என்ற பந்தத்தில் சிக்கிக்கொண்டு பலவித பிரச்சனைகளுக்கு உட்பட மனமற்ற வாழ்க்கையை தனிமையாகவே மிகவும் குஷியாக கழித்து கொண்டிருந்த அவனது மனதிலே நரசிம்மத்தின் மகள் பெரும் புரட்சிகரமான மாறுதலை உண்டாக்கிவிட்டிருந்தாள். கல்யாணம் என்று செய்து கொண்டால் சரோஜினியை போன்ற அழகிய அல்லவா செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் தனி மனிதனாகவே இருந்துவிட வேண்டும் என்ற வரைக்கும் எண்ணம் தலைப்பட்டு விட்டான் மதனகோபாலன். நரசிம்மத்திற்கு தன்னை பிடிக்காது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். எனினும் அவன் மனம் விவாக விஷயமாக தளர்ந்து விடவில்லை. விலை உயர்ந்த பொருள்களையெல்லாம் வீசும் நாழிகையில் இந்த கையிலிருந்து அந்த கைக்கு மாற வைக்கும் ஆற்றல் கொண்டிருந்த அவனுக்கு நரசிம்மத்தின் பெண்ணை வாழ்க்கை துணையாக கொள்ள வழிகள் புலப்படாது போகவில்லை. ஆகட்டும், அவசரம் வேண்டாம் என்று பல காரணம் பற்றி அவன் நரசிம்மத்தின் குற்றங்கள் யாவரையும் பொறுத்து கொண்டு அவரிடம் நட்பு கொண்டிருந்தான். சரோஜினியை பற்றி அத்தகைய ஆசனை அவன் மனதிலே எழுந்ததிலிருந்து தென்னஞ்சோலை பங்களாவுக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் அவனது கண்கள் அவனையும் மீறி தனது மனத்தை கவர்ந்த அந்த மோகனாகியை காண நாலாபுறமும் சஞ்சலத்துடன் சுழன்று வருவது வழக்கமாகிவிட்டது. கையில் இருந்த வெள்ளி சிகரெட் டப்பாவை திறந்து விலையுள்ள சிகரெட் ஒன்றை உருவி எடுத்து பற்ற வைத்து கொண்ட அவன், உங்களிடம் இன்று ஒரு முக்கியமான புள்ளியை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். தொகை கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் அடமானத்திற்கு வருகிறதோ பொன் போட்டால் பொன் விளையும் காவேரி நதி பாயும் செழிப்பான 30 ஏக்கர் நிலம் என்றான். பசியினால் துடித்து நிற்கும் தாயின் முன்பு எலும்பு துண்டத்தை வீசி எறிவது பசியினால் துடித்து நிற்கும் நாயின் முன்பு எலும்பு துண்டத்தை வீசி எறிவது போல் தான் அங்கு வந்த காரியத்தை ரத்தின சுருக்கமாக கூறி காவேரி நதி பாயும் வளமை பொருந்திய அந்த நிலங்களை நரசிம்மம் தமது மனக்கண்ணால் கண்டு ரசிக்கும்படி அவரை சிறிது நேரம் கனவு உலகத்திலே சஞ்சரிக்க விட்டுவிட்டு ஆர்வத்துடன் துணிச்சலாக சரோஜினி நின்று கொண்டிருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். ஆனால் சரோஜினி அங்கு நின்று கொண்டிருக்கவில்லை. மதனகோபாலின் குரலை கேட்டவுடனே சிட்டுக்குருவி போல் அவள் பறந்து பின்கட்டிற்கு ஓடி சென்று விட்டாள். மதனகோபாலன் அதிக நேரம் சம்பாஷித்து இருந்துவிட்டு பிறகு அவசரமாக குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு இலையில் உட்கார்ந்த நரசிம்மத்தின் முகத்தில் திருப்தி நிலவியிருந்தது. இலையில் வட்டித்த பதார்த்தங்களை குறை கூறாமல் எடுத்து லவக்கென்று அவர் விழுங்கதை கண்ட பூங்காவனம் எஜமான் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு சிறிது தைரியமடைந்தாள். வெகுநாள் பஞ்சத்தில் அடிபட்டு போன மனிதன் திடீரென்று சோற்றை கண்டவன் போல நிமிர்ந்து கூட பாராது ஒரேடியாக வயிறு புடைக்கும் வரை நரசிம்மம் சாப்பிட்டுவிட்டு எழுந்திருந்தார். கையை கழுவிக்கொண்டு ஹோவென்று திருப்தியுடன் ஏப்பமிட்ட வண்ணம் ஹாலுக்குள்ளே வந்த அவரது பக்கத்து அறைக்குள் சென்று புது அலமாரி ஒன்றை திறந்து மருந்து பாட்டில் ஒன்றை கையில் எடுத்தார். அதிலிருந்த மாத்திரைகளில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கிய அவர் மிகவும் மன திருப்தியுடன் அலமாரியை பத்திரமாக சாத்தி பூட்டினார். இரத்த அழுத்த நோயினால் சில வருஷங்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்த அவருக்கு இரவு வேலைகளில் அதிக உணவு உட்கொள்வது கூடாது என்று உத்தேசித்திருந்த அவரது டாக்டர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கென ஒரு மாத்திரையை எழுதி கொடுத்திருந்தார். நரசிம்மம் உலகிலே 2 விஷயத்தை மிகவும் நேசித்தார். ஒன்று செல்வம், மற்றொன்று நல்ல போஜனம். உலகமே பஞ்சத்தில் மூழ்கிவிட்டாலும் அவரால் ஒரு இரவு பட்டினியாக கிடக்க இயலாது. நாக்கை கட்டுப்படுத்த முடியாத அவர் வயிறு வெடிக்கும்படி அளவுக்கு மீறிய ஒவ்வொரு சமயம் புசித்து விடுவதுண்டு. அந்த சமயங்களில் இரத்த அழுத்தம் மேலோங்கி ஆரோக்கியம் கெட்டு விடாதிருக்க அவர் தற்காப்பாக அந்த மாத்திரைகளில் ஒன்றை எடுத்து மறக்காது விழுங்கி விடுவார். நரசிம்மம் கனவில் கூட தமது ஆரோக்கியத்தை புறக்கணிக்க விரும்பவில்லை. இரத்த அழுத்தம்
வயோதிகம் இவற்றை மீறி அவர் இந்த உலகத்தில் நீடொழி காலம் வாழ ஆசை கொண்டிருந்தார். பூங்காவனம் போட்ட ஆகாரத்தை உண்டுவிட்டு சோஃபா அருகில் சுருண்டு படுத்து கிடந்த நாயை ஒரு தடவை அன்புடன் லேசாக தட்டி கொடுத்து விட்ட நரசிம்மம் களைப்பு தாளாது தூங்குவதற்கு சென்றார். மாடியில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த அவரது சிறிய படுக்கறைக்குள்ளே சென்ற அவர் தொப்பென்று கட்டிலின் மீது போய் விழுந்தார். சில நிமிஷ நேரத்தில் அந்த அறையிலிருந்து குரட்டை சப்தம் வீட்டை இரண்டாக்கிவிடும் போல இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வெளிப்பட ஆரம்பித்தது. வேண்டா வெறுப்பாக இரவு போஜனத்தை முடித்து கொண்டு மாடியிலிருந்து தனது அறைக்குள்ளே வந்து படுத்து கொண்டாள் சரோஜினி. துக்கம், சஞ்சலம், கோபம் என்று பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஒருங்கே வசப்பட்டிருந்த அவளுக்கு இரவு வெகு நேரமாகியும் அன்று தூக்கம் வரவில்லை. நினைவு தெரிந்த நாள் முதல் அன்று வரை அவள் தந்தையிடம் அதிகம் பேசி அறியாள். குழந்தையாக இருந்தபோது எல்லோரையும் போல் தமது தாயற்ற மகளை எடுத்து வந்து அணைத்து கொண்டு நரசிம்மம் கொஞ்சி மகிழ்ந்தவர் அல்ல. சிறு பருவத்திலே தந்தை என்றதும் சிங்கம் புலியைக் கண்டு நடுங்குவது போல் நரசிம்மத்தை கண்டு நடுங்கி போய் வளர்ந்திருந்த சரோஜினிக்கு வயதான பின்பு அவ்வளவு நடுக்கம் தந்தையிடம் இல்லை என்றாலும் அவரது கோபம் அவளுக்கு அச்சத்தையும் துயரத்தையும் கொடுக்கத்தான் செய்தது. தந்தைக்கு பிடிக்காது என்ற காரணம் பற்றி அவள் அவரது தொழில் விவகாரங்களில் அறியவோ அல்லது குடும்ப அந்தரங்கங்களை தெரிந்து கொள்ளவோ முற்பட்டதில்லை. யாரோ வேற்று மனுஷி போல் எதிலும் பற்றற்ற நாட்களை போக்கிக் கொண்டு இருந்த அவள் சில சந்தர்ப்பங்களில் அவளையும் அறியாது தவறுகளில் அகப்பட்டு கொண்டு விடுவதும் உண்டு. முக்கிய தஜாஸ்தவேஜுகளை கவனித்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது இரும்பு பீரோவிலிருந்து விலையுயர்ந்த பொருள்களை நரசிம்மம் கணக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுதோ இரண்டொரு சந்தர்ப்பங்களில் அவள் எதேச்சையாக அங்கு சென்று விடுவதுண்டு. அந்த சமயங்களில் நரசிம்மம் உண்மையில் நரசிம்மம் அவதாரத்தை எடுத்து விடுவார். தந்தை அது சமயம் அவளிடம் கொண்ட கோபத்தை காண அவளுக்கு மிகவும் விசித்திரமாகத்தான் இருந்தது. அவள் அப்படிப்பட்ட பிரமாதமான குற்றம் என்ன செய்துவிட்டாள்? ரகசியமாக தாம் சேர்த்து குவித்திருந்த தமது செல்வத்தை மகள் வேவு பார்த்து அறிய முற்படுகிறாள் என்று தவறாக எண்ணிக்கொண்டல்லவா அவர் அத்தனை ஆத்திரமடைந்தார். ஒரே மகள், தாயற்றவள் என்றிருந்தும் கூட உலகிலே மிகவும் புதுமையாக சிறிது கூட பாசமின்றி இருந்த தனது தந்தையின் விசித்திர மனப்போக்கை நினைத்து கொண்டே அவளுக்கு துக்கம் நெஞ்சை பிளந்தது. துயரத்தின் சாயல் படிந்த தென்னஞ்சோலை பங்களாவும் துன்பத்தின் நிகழ்கள் போன்று வருஷக்கணக்காக எந்திரம் போல உழைத்து வரும் நவநீதம் பூங்காவனம் என்ற அந்த வேலைக்காரர்களும் அன்பற்ற தந்தையும் கொண்ட பயங்கரமானதொரு பாலைவனம் போல் பறந்து கிடந்த அவளது துயர வாழ்க்கையிலிருந்து அவளுக்கு விடுதலையோ இல்லையோ சரோஜினியின் மூடியிருந்த கண்ணிமைகளிலிருந்து கண்ணீர் முத்துக்களை போல் உருண்டோடின. மறுநாட்காலை நரசிம்மத்தின் பழைய மாடல் கார் படார் என்று ஏக சப்தத்தை எழுப்பிக்கொண்டு நாகேந்திரம் பாரதி கலாசாலை முன்பு வந்து நின்றது. அவசரமாக அது நின்று இறங்கிய சரோஜினி புத்தகங்களை வாரி எடுத்துக்கொண்டு வகுப்பு அறையை நோக்கி துரிதமாக நடந்தாள். வகுப்பு தூங்கிய சில நிமிஷங்களே சென்று விட்டதனால் அவளுக்கு உள்ளே செல்ல மிகவும் சங்கோஜமாக இருந்தது. மற்ற மாணவர்கள் திரும்பி பார்க்கும் முன் வேகமாக அறைக்குள்ளே வந்து ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். பரபரப்பாக நோட்டு புத்தகத்தை பிரித்து மேஜை மீது வைத்துவிட்டு வகுப்பிலே அது சமயம் நடந்து கொண்டிருந்த பாடத்தை கவனிக்க நிமிர்ந்து பார்த்த அவள் திடுக்கிட்டு போனாள். சரோஜினியின் இதயம் விவரிக்க இயலாத ஒருவித ஆனந்தத்தில் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் மிடுக்காகவும் தனது போதனா சக்தியை மாணவர் குழாயத்திற்கு முதல் நாளிலே காட்டிக்கொண்டு ஆசிரியர் மேடை மீது நின்று கொண்டிருந்த மோகனரங்கத்தின் கண்கள் நாலாபுறமும் சுழன்றுவிட்டு வகுப்பிற்கு நேரம் கழித்து வந்த அந்த மாணவியின் மீது சென்று நிலைத்து விடுவே முகம் சிவக்க தடுமாற குழப்பத்துடன் அவன் ஒரு கணம் தான் சொல்லி வந்த விஷயத்தின் தொடர்பை மறந்து செயலற்று நின்று விட்டான்.